அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. தாவைக்காவுக்கு மாற்று கட்சியினர் இணையக்கூடிய நிகழ்வு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடைபெற்று வருவதை நம்ம பார்க்கிறோம். குறிப்பா முதல்ல 4 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவைக்காவில் இணைந்தார்கள். அதற்கப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி 2 விஜயபாஸ்கர்களும் தாவைக்காவில இருந்து அவங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து தாவைக்காவில் இணைந்தாங்க. அதிமுகவில் இருந்து 6 அதிமுக எம்எல்ஏக்கள் தாவைக்காவில் இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய அதிமுக பேரும் இணைஞ்சிருக்கிறாங்க. இந்நிலையில இன்றைக்கு திமுகவினுடைய முக்கிய முகங்களும் தாவைக்கால இணைஞ்சது பேசுபொருளாக இருக்கு. இந்த அடிப்படையில தான் நம்ம நேர்பட பேசு நிகழ்ச்சியுடைய தலைப்பை கட்டமைச்சிருக்கோம். நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு ஜெகத் ரட்சகன் மகன் சந்தீப் ஆனந்த், முன்னாள் எம்எல்ஏ VP கலைராஜன் தாவைக்காவில் இணைவு, அதிமுக வட்டத்தை அடுத்து திமுக வட்டத்தையும் குறிவைக்கிறாரா விஜய் என்கிற தலைப்பில் விவாதிக்க போகிறோம். 4 விருந்தினர்கள் என்னோடு இணைகிறார்கள். அறிமுகம் செய்கிறேன். பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன், பத்திரிகையாளர் திரு ஜீவசகாப்தன், அரசியல் விமர்சகர் திரு CK மதிவாணன் ஆகியோர் அரங்கத்தில் என்னோடு இணைந்திருக்கிறார்கள். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் தொலைத்தொடர்பு வாயிலாக இணைந்திருக்கிறார். 4 பேருக்கும் வணக்கம். திரு சுவாமிநாதன், இப்போ அதிமுக வட்டத்தை அடுத்து இப்போ அதிமுக அப்படின்றது நிறைய பேர் வந்துட்டாங்க, 6 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து வந்துட்டாங்க, நிறைய காடர்ஸ் வந்துட்டாங்க. இப்போ அதனை தாண்டி திமுகவுக்கும் குறிவைக்கிறாரா விஜய்? ஆமாவா? குறிவைக்கிறாரா? ஆமான்னா அதற்கான காரணம் என்ன, என்ன நோக்கம்? நிச்சயமா திமுகவை குறிவைக்கிறார். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவுக்கு வந்தவர்கள் எல்லாம் ஒரு விஷயத்த சொல்றாங்க, தலைமைத்துவம் சரியில்லை, அங்கு தலைமை சரியில்லை அப்படிங்கிறத தொடர்ந்து விமர்சனமாவே முன்வைக்கிறாங்க. அப்ப இந்த நேரத்துல திமுக இருந்து யாரும் வரலன்னா விஜய் அவர்களுடைய பார்வையில, தாவேகாவினுடைய பார்வையில திமுக தலைமை சரியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த இடம் விஜய் அவர்கள் ரசிப்புத்தன்மை இல்லாத ஒரு இடமா மாறும். அப்ப நீங்க வர்றவங்க எல்லாருமே தலைமைத்துவம் சரியில்லைங்கிறாங்க. அப்ப திமுக இன்னொரு பக்கம் இணைப்புள்ள நடத்திக்கிட்டே இருக்கு. கூட்டணிக்குள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி இங்க பக்கம் நகர்றாங்க, பனையூர் பாபு போய் இணைகிறார். அங்கிருந்து அதிமுகவில் இருந்து விலகிய பெஞ்சமின் அவர்கள் தாவேகா பக்கம் நகராமல் அவரும் திமுக பக்கம் போகிறார். அந்த இணைப்புகளால முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார், 3 மாதங்கள் இந்த ஆட்சி தாங்குமான்னு கேட்கிறார். அப்ப கிட்டத்தட்ட ஒரு சவால் விடக்கூடிய தன்மை தான். அப்ப சவால் விடக்கூடிய ஒரு எதிரியை முதல்ல அவருக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்கணும் அப்படிங்கிற இடம் நோக்கி இதை நகர்த்துறாங்க. அப்ப 2 முக்கியமான கோணங்கள் இது தாவேகாவுக்கு லாபமா இருக்கு. ஒன்று, அதிமுகவினுடைய தலைமை பலவீனமாக இருப்பதை போல திமுகவினரும் விஜய் அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிற நினைப்பை உருவாக்கணும், கிரவுண்ட்ல உருவாக்கணும். அதற்கு இது உதவுது. இன்னொன்று மிக முக்கியமா, தேர்தலுக்கு முன்பு விஜய் அவர்கள் விடுத்த சவால்லையே 2 பேர் கடையில தான் போட்டி, ஒன்னு திமுக, இன்னொன்னு தாவேகா. ஆட்டத்திலே சேர்க்கல, களத்தில் இல்லாதவர்கள் சொன்னார் அதிமுக. களத்திலே இல்லாதவர்கள் வரிந்து கட்டி வருவது பெரிய விஷயமா அவருக்கு தோணி இருக்காது. பட் களத்துல இருக்கிற கட்சியிலிருந்து வந்தா அது தாவேகாவுக்கு கூடுதல் அட்வான்டேஜா இருக்கலாம். அப்ப இந்த கணக்கு இப்பதான் தொடங்கப்பட்டிருக்கு. நான் இந்த கணக்கு இப்பதான் தொடங்குதுங்கிற இந்த இன்னிங்ஸை இப்பொழுதுதான் தொடங்கி வைத்திருக்கிறாங்க. இனிமேல் தான் ஆட்டம் இருக்கு அப்படின்னு பாக்குறேன். சுவாமிநாதன், இதுல என்னன்னா எம்ஜிஆர் அவர்களை சொந்தம் கொண்டாடுவது, அண்ணா வழியில் செயல்படுவது அப்படின்றது, மேடம் ஜெயலலிதான்னு அவர்கள் குறித்து புகழ்ந்துரைப்பது, திமுக தீய சக்தி அப்படின்னு பிரச்சாரத்துல இருந்து இப்போது வரைக்கும் சொல்வது, இதெல்லாம் அதிமுகவினுடைய முகமாக அடுத்த அதிமுகவாகவே நான் இருக்கிறேன் அப்படின்றத விஜய் அவர்கள் பிளேஸ் பண்ணிக்கிறதுக்கு, அவர் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கிறதுக்கு முதல்வர் விஜய்க்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும், எளிதாக இருக்கும். அதே போல அதிமுக கடஸ்க்கும் ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப எளிதாக அமையும். ஆனா திமுக அப்படி எப்படி ரிலேட் பண்ணிப்பாங்க? திமுக காரங்க எப்படி ரிலேட் பண்ணிக்குவாங்க? அதிமுக கடைசி வர்றது எளிது அப்படின்ற, நான் உங்களுக்கு அந்த வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன். திமுக எப்படி ரிலேட் பண்ணி வருவாங்க? ஆமா ஆமா இல்ல, நீங்க அண்மையில சட்டமன்றத்துல முதல்வர் விஜய் அவர்களுடைய உரையில ஒரு முக்கியமான பகுதி இருந்தது மேடம். ரொம்ப குறிப்பா என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கலைஞர் அவர்களை பற்றி ஒரு வார்த்தையை பேசுகிறார். அதாவது கருணாநிதி அவர்களுடைய நாணய வெளியீட்டு விழாவை பற்றி சொல்றப்ப, கருணாநிதி என்கிற வார்த்தையே ஸ்கிரிப்ட்ல தான் இருக்கு, அதைத்தான் விஜய் அவர்கள் படிக்கிறார். படிச்சுட்டு தன்னைத்தானே திருத்திக் கொள்வது போல ஐயோ கலைஞர் அவர்கள் அப்படின்னு மாத்துறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கலைஞர்ங்கிற வார்த்தையை அவர் மறுபடியும் மாத்துறார். தான் தவறுதலாக சொல்லிவிட்டதை போன்ற ஒரு தோற்றத்தை அது உருவாக்குகிறது. 2வது மிக முக்கியமா பாத்தீங்கன்னா 2017க்கு பின்புன்னு கால ஓட்டத்தை மாற்றுகிறார். நீங்க இந்த தமிழகம் தொடர்ந்து கடல்ல இருக்கக்கூடியதாக இருக்கலாம், பல விஷயங்களை குறிப்பிடுகிற பொழுது 2017க்கு பின்பு அப்படிங்கிறார். அப்ப MK ஸ்டாலின் அவர்களை ஆட்டத்துல சேர்த்துக்கிறார், அதாவது எதிரி பட்டியலில் சேர்த்துக்கிறார். அதே போன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை சேர்த்துக் கொள்கிறார். மறைந்து போன தலைவர்களே அவர் இனிமேல் விமர்சிக்க மாட்டார். அது கலைஞர் அவர்களுக்கு பொருந்தும் நான் பாக்குறேன். அவரையும் விமர்சித்ததில்லை, திமுக என்றுதான் அவர் பேசி வருகிறார். அப்ப இனிமேல் அவங்க எப்படி கடந்த காலங்களில் ஜெயலலிதா அவர்களை ஒரு மரியாதையான இடத்தில் வைத்திருந்தாரோ அதே போன்று கலைஞர் பெயரை கூட அவர் கபலீகரம் செய்ய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தாவேகாவுக்கு தனிப்பட்ட கொள்கை எதுவும் இல்லை அந்த விஷயத்துல. நீங்க அவர்கள் ஒரு புதிய சக்தி,
கொள்கை தலைவர்களும் ஏற்கனவே 5 பேர் இருந்த பொழுது நீங்க 67 77 போல மாற்றம்னு திடீர்னு அண்ணா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் இணைத்துக் கொண்டாங்க. செங்கோட்டையன் அவர்களை செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை வைத்துக் கொள்ளவே அனுமதிச்சாங்க. சி மகேந்திரன் அவர்கள் போனப்ப சிவப்பு துண்டு போட்டுக்கொள்ள அனுமதிக்கப்பட்டது. அப்ப அதே மாதிரி இனி கலைஞர் அவர்கள் செய்த திட்டங்களை இவர்கள் தொடரல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது 1-2 விஷயங்கள் அவர் பேசிட்டாருன்னா திமுகவினரை ஈர்த்து விடக்கூடிய யுக்தியாக அதை வைத்திருக்கலாம். இன்னொன்னு, திமுகவினர் அவர் ஏற்கனவே ஈர்த்துட்டார் மேடம். இப்பதான் நிர்வாகிகள் வரப்போறாங்க. அது என்ன நான் சொல்லிடுறேன். தேர்தலுக்கு முன்பு கடந்த காலங்களில் சிறுபான்மையினர் வாக்குகள் பெரும்பாலும் திமுகவுக்கு ஆதரவாக இருந்தது. கடந்த 2021 தேர்தல், 19, 24 பாராளுமன்ற தேர்தல், கடந்த பல தேர்தல்களாக. ஆனா அந்த சிறுபான்மையினர் ஓட்டுகளை விஜய் அவர்கள் ஈர்த்ததுனாலதான் திமுக 59 தொகுதிகளுக்குள் சுருங்கி போனது. பட்டியல் சமுதாய மக்களுடைய பெரும்பகுதி வாக்குகளை விஜய் அவர்கள் ஈர்த்திருக்கிறார். அப்ப தேர்தலுக்கு முன்பு திமுக ஆதரவு வாக்குகளை ஈர்த்தார். தேர்தலுக்கு பின்பு திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை ஈர்த்து விட்டார். இப்ப ரெண்டும் முடிந்த பின்பு 50 நாட்கள், அந்த திரைப்படம் ஓடுற மாதிரிதான், வெற்றிகரமான 50வது நாள் போஸ்ட் ஓடுற மாதிரிதான் 50 நாட்களை கடந்த பிறகு திமுக நிர்வாகிகளை ஈர்ப்பதற்கான வேலையை தொடங்கி இருக்கிறார். பட் இதுல அதிமுக இருந்து வர்றவங்க தலைமைத்துவம் பேசுறதுனால அப்ப திமுக தலைமைத்துவம் சரியாக இருக்கு அல்லது ஸ்ட்ராங்கா இருக்குங்கிற பிம்பம் உருவாயிரும். அப்ப திமுக தாவேகா போட்டி என்பது கூர்மையா மாறிடும். அமைச்சர், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் தொடர்ச்சியா ஒரு விஷயம் பேசுறாங்க. எதிர்கட்சியே இல்லாத ஒரு முதல்வரை உருவாக்குவோம். நம்ம கூட அது வெறும் வார்த்தையாக சொல்றாங்க அப்படின்னு நினைத்தால் உள்ளபடியே அப்படி உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சி உள்ளுக்குள்ள ஒரு அஜெண்டாவாக இருக்கும். சரி, அந்த இடத்துலதான் சுவாமிநாதன் இந்த கேள்வி வருது. இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது செய்யறாங்க. அவர் செய்தியாளர்கள் கிட்ட சொல்லிட்டு போகும்போது என்ன விலைக்கு வாங்க முயற்சி பண்றாங்க, தாவைக்கால வந்து சேர சொல்றாங்க, குதிரை பேரம் நடத்துகிறது தாவைக்கா அரசு. அதுக்கெல்லாம் அப்போ இது வலு சேர்ப்பது போல அமைந்து விடாதா? நீங்க சொல்றீங்க ஆமா அவருக்கு தேவை இருக்கு, திமுகவில இருந்து ஆட்களை எடுப்பாரு, இப்ப இழுக்கிறாங்க அப்படின்னா அப்ப அது குதிரை பேரத்துக்கு வலு சேர்க்கிறது தானே? இல்ல, நிச்சயமாக அது குதிரை பேரத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய அம்சம் தான். அது தாவேக்கா செய்வது தவறு. அது வந்து அதிமுகவிலிருந்து அவர்கள் அணைத்துக் கொள்வதும் திமுகவிலிருந்து அணைத்துக் கொள்வதும் தவறு. நம்ம அந்த குதிரை பேரம்ங்கிற கான்செப்டை தாண்டி பேசணும்னா தாவேக்கால இருக்கக்கூடிய தொண்டர்களே அதுல மகிழ்ச்சியா இல்ல. ஆனா அந்த ஆட்டம் தவறான ஆட்டம்ங்கிறேன். கிட்டத்தட்ட நீங்க ஒவ்வொரு ஊர்லயும் சாதாரணமா போஸ்ட் அந்த இடத்துல நிறுத்துறேன். திரு மதிவாணன் அவர்கள் கிட்ட நான் பேச விரும்புறேன். திரு சுவாமிநாதன் அவர்கள் சொல்றது ஆமா, முதல்வர் விஜய்க்கு அந்த தேவை இருக்கு. இப்போ அதிமுக ஆல்மோஸ்ட் அதை வீக்கெண்ட் பண்ணியாச்சு. அடுத்து அப்படின்னா திமுக தலைமை சரியா இருக்கு அப்படின்னு ஒப்புக்கொண்ட மாதிரி இருக்கும் இம்ப்ளிசிட்டா. அதனால திமுகல இருந்து ஆட்கள் இங்க வர வேண்டிய தேவை இருக்கு, அதுதான் செய்யறாங்க, அதுதான் வியூகம் அப்படின்றார். ஒரு சொல்றதுல ஒன்னா ஒத்துக்கிறேன். ஆனா இழுப்பாருன்றத நான் ஒத்துக்கலைங்க. எப்படி சனிக்கிழமை ஆமா ஆசைப்பட்டு இல்ல, நிச்சயமாக திமுக வந்து ஒரு அப்படியே ஒன்றுபட்டு இருக்கு, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 இருக்குதுங்க அந்த கட்சி. தேர்தலுக்காக அவங்க வந்து வேற வழி இல்லாம ஒன்று. இப்போ சென்னையிலே பார்த்தீங்கன்னா குளத்தூர்ல வந்து ஸ்டாலின் அவர்கள் தோத்ததுக்கு வேற யாரும் காரணம் இல்லைங்க, சேகர் பாபு தான். அங்கே இருக்கிற திமுக நிர்வாகிகள், வட்டச் செயலாளர்கள் எல்லாருக்கிட்டும் எனக்கு பழக்கம் இருக்குது, பேசியிருக்கேன். அவங்கெல்லாம் வந்து அவர் மேலே தான் குறை சொல்கிறாங்க. அவர் வந்து இங்கே நிர்வாகிகளை மதிக்கலை, முதல்வரை எங்களை சந்திக்கக்கூட அனுமதிக்கலை. அது மாதிரி எல்லா இடத்துலையும் ரைவல்ரி இருக்குங்க. இப்போ பரந்தாமன் சேகர் பாபு தான் அவரை வந்து ஒதுக்கி விட்டார், இல்லைன்னா அவர் தான் நின்று இருக்கணும். இப்போ இன்றைக்கி அவரை வந்து தூக்கின்னு வந்து ஒரு இதுவாக போட்டிருக்காங்க, செய்தி தொடர்பாளர் மாதிரி போட்டிருக்காங்க, அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. அப்போ இன்றைக்கி வந்து திமுக வந்து பல இடங்களில் பல மாவட்டங்களில் பிளவுபட்டுருக்குங்க. அதில் வந்து அதிகாரத்தில் சில குடும்பங்கள் தான். இப்போ திருச்சினா KN நேரு, காட்பாடினா துரைமுருகன், திருவண்ணாமலைனா ஏவா வேலு, இப்படி சில குடும்பங்களின் ஆதிக்கத்தில் இருக்கிறதால அதிருப்தி நிறைய இருக்குங்க. அதனால் அவங்களுக்கு வந்து இவர் வந்து ஏற்கனவே சுவாமிநாதன் சொன்ன மாதிரி கலைஞர்னு ரொம்ப மரியாதையாக பேசுகிறாரு, அண்ணாவை வந்து போற்றுகிறார். ஆக என்ன அவங்களுக்கு பெரிய விஷயம் இருக்குது? பாஜகவை எதிர்க்கிறார், பெரியாரை போற்றுகிறார். கொள்கை முரண்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது மெயினாக நீங்கள் என்ன பார்க்கணுன்னா திமுக வர்சஸ் தாவேகான்னு தான் அவர் வந்து இது பண்ணுறாரு, கட்டமைக்கிறாரு. அப்போ தாவேகா வந்து திமுகலேருந்து ஆட்கள் வந்து அது பலவீனப்படும் நினைக்கிறது தானே சரியாக இருக்க முடியும். தனக்கு எதிராக இருக்கிற ஒரு எதிரியை, சவால் விடுகிற ஒரு எதிரியை பலவீனப்படுத்துவது தானே சரியான ஒரு டாக்டிஸாக இருக்கும். ஆனால் அதுக்காக அவர் அர்த்தம் என்னன்னா அவர் போய் அவங்களெல்லாம் இழுப்பார் அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லலை. இப்போ இன்னைக்கு VP கலைராஜன் வந்திருக்காரு, ஜெகத் ரட்சகன் எவ்வளோ பெரிய திமுகக்கு கலைஞருக்கு ரொம்ப நெருக்கமான ஆள்.
அவருடைய மகன் வந்து இணைஞ்சிருக்காரு. அப்ப இது ஸ்டார்டட், அதாவது அந்த இப்ப நீங்க 2 பேர்த்தோட அந்த பேர் நம்ம அதை தான் டாபிக்ல கமிட் பண்ணியிருக்கோம். அதனால நான் கேட்கிறேன், திமுக அந்த கட்சி ஊழல் கட்சி, ஊழல் சக்தி, தீய சக்தி அப்படின்னு விமர்சனங்கள் எல்லாம் வச்சுட்டு, இப்போ விபி கலைராஜன் மாதிரி ஒருவரும், இப்போ ஜெகத் ரட்சகனுடைய மகன் சந்தீப், அவங்கள இப்ப உள்ள சேர்த்துக்கிறது மட்டும் சரியா இருக்கு? அவங்க வந்து தூய சக்தியாகி வராங்களா? அதாவது இந்த தீய சக்தி தூய சக்தியை நம்ம வந்து டீகோட் பண்றதுல ஒரு சரியான அர்த்தம் இல்ல. முதல்வர் விஜய் அவர்கள் சொன்ன வார்த்தை சொன்னதுதான். அது என்னன்னா, தீய சக்தினா திமுகல இருக்கிற கோடிக்கணக்கான அப்பாவி தொண்டர்கள், கடைநிலையில் இருக்க நிர்வாகிகள், எதையும் எதிர்பார்க்காமல் அந்த கட்சிக்காக உழைச்சிட்டு இருக்காங்களே, வெற்றி தோல்வியும் பார்க்காம, அவங்கெல்லாம் தீய சக்தியா? தீய சக்தின்னு சொல்றது அந்த திமுகவை கண்ட்ரோல் பண்ற ஒரு குடும்பம். அதுதான் அவர் மீன் பண்றாரு. அதே போல தூய சக்தினா நபர்கள் தூய சக்தின்னு சொல்ல முடியாது. அதாவது நான் அதை இப்படி கேட்கிறேனே, இல்ல இது உங்களுக்கு வந்து வாதம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் எளிதா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதை இப்படி கேட்கிறேன், இப்ப திமுக இருக்கிறவங்க அவங்க மேல ஊழல் புகார் இருக்கு, மக்களிடமிருந்து பணத்தை சுரண்டுகிறார்கள், இதுதான் நம்ம ஆட்சியில லஞ்சம் இருக்காது, ஊழல் இருக்காது, இதுதான் மேஜரா முதல்வர் விஜய் அவர்கள் வைக்கக்கூடிய வாதமா. தூய சக்தி தீய சக்தியை விட்டுருங்க, இப்போ நம்ம வந்து ஊழலுக்கு வந்துருவோம். இப்போ திமுகல இருந்து இப்போ இங்க வந்து சேர்றவங்க ஊழல் செய்யாதவங்க அப்படின்னு தான் தாவேக்கா எடுத்துக்கொள்கிறது. இப்ப விபி கலைராஜன் மேலேயோ அதே மாதிரி ஜெகத் ரட்சன் அவர் மேலேயோ எந்த இஷ்யூஸும் இல்ல. தாவேக்காக்கு வரும்போது அவங்க கிளீன் ஆயிருவாங்க. அப்படியெல்லாம் முன்னாடி இருக்கிறதெல்லாம் வாஷிங் மிஷின் பாலிடிக்ஸ். இப்ப நீங்க அப்படின்னா நம்ம விஜயபாஸ்கர்ல இருந்து வரணும், சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர்ல இருந்து வரணும். நீங்க நான் சொல்ற ஒரு விஷயத்தை கேளுங்க. போன முறை வைத்தியலிங்கம் எம்எல்ஏவாக இருந்தவர் கடைசி அந்த தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னால வந்து திமுகல போய் சேர்ந்தாரு. அவருக்கு திரும்பவும் வாய்ப்பு கொடுத்தார்கள், அவர் வெற்றியும் பெற்று விட்டார். ஆனா என்ன நம்ம கவனிக்கணும்னா, அவர் மேல வழக்கு தொடுத்த அந்த அரசு, லஞ்ச ஊழல் வழக்கு தொடுத்த அந்த அரசு, அவர் திமுகவுக்கு போன உடனே அதே சிபிஎஸ்சியை விட்டுட்டு இது போல ஆதாரங்கள் இல்லை, ஆகவே நாங்கள் அதை கேஸை க்ளோஸ் பண்ணிக்கிறோன்னு கோர்ட்டுக்கு க்ளோசர் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. சரி. ஆனா நல்ல வேலையா தாவே காட்சி வந்து அதை திருப்பி வாங்கிட்டாங்க, விசாரணை நாங்க தொடர போறோம்ட்டாங்க. அப்ப அந்த மாதிரி நீங்க எப்ப கேள்வி அதோட கேள்விதான். அப்ப குட்கா கேஸ்ல வந்து சி விஜயபாஸ்கர் மேல மறுபடியும் விசாரணை தொடர போகுது. இப்ப ஜெகத் ரட்சகன் எம்பியோ அவருடைய பையனும் அவங்க மேல இருக்கிற அலிகேஷன்ஸ் எல்லாம் அவங்க தாவேக்கால வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமும் தொடர போகுது. அந்த உறுதிப்பாடு அதுக்காக அவங்க தாவேக்கால வந்து சேர்றாங்களா? அது அவங்களதான் கேட்கணும். அவங்கள பொறுத்தவரையில அவங்க சொன்னாங்க, இப்ப வைகை செல்வன் கூட லேட்டஸ்டா பேசுறாரு. வினோதமா இருக்கு. இல்ல வினோதமா இல்லைங்க, அவங்களுக்கு வந்து தலைமை மீது அதிமுகலேருந்து வர்றவங்களை பத்தி நீங்க தெளிவா சொல்றாங்க. அதாவது ரைட் பார்ட்டி ராங் லீடர்ன்றாங்க. இப்ப நீ கடைசியா சொன்னாரு வாஜ்பாய்க்கு கலைஞர் சொன்னார் இல்லையா, அத மாதிரி. அதனால தலைமையில அங்க பிரச்சனை, உள்கட்சி பூசல். சிவி சண்முகத்தை கேக்குறாங்க, நீங்க அதிமுகல தான் இருக்கீங்களா, அதை போய் இபிஎஸ் கிட்ட கேளுங்க, எனக்கே சந்தேகமா இருக்கு. இல்ல அதனால வந்துங்க, யார் வந்தாலும் ஒரு தேர்தல் அரசியலை மையப்படுத்தி அரசியல் கட்சி லோக்கல்ல இன்ஃப்ளூயன்ஸா இருக்கக்கூடிய மிடில் லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவல் லீடர்ஸ் எல்லாம் நிச்சயமாக வந்து வரவேற்பார்கள். ஆனா அதுக்கு அர்த்தம் அவங்க மேல இருக்கிற ஊழல் புகார்களை நீர்த்து போக செய்வார்கள், விசாரணையை முடக்குவார்கள், அல்லது க்ளோசர் ரிப்போர்ட் கொடுப்பாங்க, அதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லை. நீங்க அதை வாட்ச் பண்ணணும். இப்பவே சொல்ல முடியாது. கட்சி கொள்கை எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அவங்க தாவேக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க மேல இருக்கிற வழக்க தூசி தட்டி வழக்கு நடத்துவாங்க. தூசி தட்டி இல்லைங்க, ஏற்கனவே இருக்கிற வழக்குகள் தொடரும். சாமிநாதன் அதான் கேள்வி. இப்போ ஏற்கனவே இருக்கிற வழக்குகள்லாம் இப்போ வந்து கிளியர் ஆயிடுமா? அவங்க இங்க வர்றாங்க அப்படின்றதுனால அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடாது. இப்போ இந்த ஒரு கலர் வரும்ல தாவேக்கு. இப்போ விஜயபாஸ்கர் அவர்களுடைய இணைவாகட்டும், விபி கலைராஜன் அவருடைய சன்னு, ஜெகத் ரட்சகன் அவருடைய சன் விபி கலைராஜன், இவங்களுடைய இணைவாகட்டும், இதெல்லாம் ஒரு கலர் கொடுக்கும்ல தாவேக்காவுக்கு. நீங்க என்ன புதுசா செய்றீங்க, அதே கட்சியில இருக்கிறவங்க தானே, அதே திமுக அதிமுக இருக்கிறவங்க தானே வர்றாங்க அப்படின்ற ஒரு கலர் இருக்கும்ல. ஆமா, நிச்சயமா அது தூய சக்தி என்கிற தன்மையை இழந்துருச்சு. அது வந்து மதிவாணன் சார் அவர்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளாமல் வேண்டுமானால் இருக்கலாம். பட் களத்துல நம்ம பார்த்த அனுபவத்துல, கிரவுண்ட்ல நீங்க கரூர்ல இருந்து விஜயபாஸ்கர் அவர்களை இணைத்துக் கொள்வது, அல்லது ராலிமலை விஜயபாஸ்கர் அவர்களை இணைத்துக் கொள்வது, ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்த நீங்க யாரையெல்லாம் குற்றம் சாட்டினீர்களோ அவர்களையே மீண்டும் இணைத்துக் கொள்வது என்பது நேற்று வரை முன்வைத்து, நான் களத்தை பார்த்த அனுபவத்துல தான் மேடம் சொல்றேன். நான் தேர்தலுக்கு முன்பும் சொல்லியிருந்தேன், விஜய்க்கு பெரிய செல்வாக்கு இருக்கு என்பதை சொல்லியிருந்தேன். அன்று பார்த்தவர் தான் இன்றும் பார்த்த அனுபவத்தை பகிர்றேன். தேர்தலுக்கு முன்பு விஜய் அவர்களுக்கு எதிர்மறை வாக்குகள் என்ற ஒன்றே கிடையாது.
ஆனா இப்ப பல ஊர்கள்ல எதிர்மறையான எண்ணங்கள் உருவாயிருக்கு. காரணம் என்னன்னா புதிதா திமுக இருந்து அதிமுக இருந்து நபர்கள் வர்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், காலங்காலமாக போஸ்டர் ஒட்டி பேனர் கட்டி கிரவுண்ட்ல நின்று வேலை பார்த்து வெயில நின்று படம் ஓடிச்சு நான் கொண்டாடி ஓடலை நான் வருத்தப்பட்டு அந்த படம் கிட்டாகிறத தன்னோட வெற்றியாகவும் தோல்வி அடைகிறத தன் குடும்பத்தோட தோல்வியாகவும் நின்று களத்துல இருந்திருப்பாங்கல்ல, அவர்களும் இவர்களும் முதல்ல பொருந்தி வேலை செய்வார்களா? அது களத்துல ஈடுபடுவாங்க. இந்த மாதிரியான விஐபிகள்லாம் இல்லாமல் தானே இந்த கட்சி 35% ஓட்டை எடுத்திருக்கு. இவர்கள் வேண்டாம் என்று தானே மக்கள் 35% வாக்கை கொடுத்திருக்காங்க. அது அவர்கள் சந்திக்கிற சவால். இன்னொன்னு மதிவாணன் சார் ஒரு விஷயம் குறிப்பிட்டார், திமுகவை தீய சக்தின்னு எல்லா கீழே இருக்கிற தொண்டர்களே அவர் குறிப்பிடல அப்படிங்கிற. விஜய் அவர்கள் தொடர்ந்து பேசியது திமுக ஒரு தீய சக்தி என்றுதான் சொன்னார். ஜெயலலிதா அவர்கள் தான் அதுல நுணுக்கமா என்ன சொன்னாங்கன்னா திருக்கூலை தீய சக்திங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. நீங்க திருக்கூலை தீய சக்தி என்று சொல்கிற பொழுதுதான் அது ஒரு குடும்பத்தை குறிக்கும். நீங்க வெறுமனே தீய சக்தின்னு சொன்னீங்கன்னா திமுகவுக்கு வாக்களித்து 1,19,00,000 பேரும் தீய சக்தி தான். நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்த 1,04,00,000 பேரும் களத்தில் இல்லாதவர்கள் தான். அப்ப நீங்க இருவரையும் இன்றைக்கு இணைத்துக் கொள்வது என்பது அரசியல்ல தாவேக்காவும் ஒரு சராசரியாக திமுக போன்ற ஒரு இன்னொரு இயக்கம். அவ்வளவுதான். ஒரு சராசரி அதுக்கு பதில் சொல்லிருங்க. நான் சிவபிரியன் நான் அதான் சொல்றேன்ல, அதாவது தூய சக்தின்னு சொன்னா குட் கவர்னன்ஸ், அதாவது அதை இவர் செய்து காட்டுவாரு. கட்சியில இன்னைக்கே பாருங்க, தாவேக்கால இந்த 50 நாள்ல பல ஒன்றிய செயலாளர்கள் பல பிரமுகர்களை வெளியேற்றிருக்காங்க. நான் என்ன கேக்குறேன்னா, திமுக இருந்து ஆட்கள் சேர்வது தாவேக்காக்கு ஒரு கலரை கொடுத்துறாதா, அவர் ஒரு அவப்பெயர் கொடுத்துறாதா? ஏன்னா இனிஷியலா பப்ளிக் பர்செப்ஷன் எதிரா போவோம், ஆனால் சரி பண்ணிடுவாங்க. இல்ல சரி பண்ணுவார். அவருடைய ஆட்சி லஞ்ச லாவண்யமற்ற ஆட்சியை கொடுத்து he will prove whatever he has promised he has delivered. நீங்க அதுக்கு ஒரு டைம் கொடுத்து பார்க்கணும். ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு பாருங்க, மக்கள் சொல்வார்கள். இப்பவே பேசிக்கிறாங்க லஞ்ச லாவண்யம் ரொம்ப குறைஞ்சிடுச்சுன்னு சொல்லி. திரு சிவபிரியன், முதல்ல இப்ப திமுகவிலிருந்தும் ஆட்களை எடுக்கிறதுக்கு சித்தமா இருக்கிறாரா முதல்வர் விஜய்? அது ஒரு கேள்வி. இஃப் எஸ், இந்த விமர்சனங்கள் எல்லாம் நம்ம தவிர்க்கவே முடியாது, கூட அந்த விமர்சனங்களும் வரும். திரு சுவாமிநாதன் அவர்கள் சொல்ற மாதிரி அது மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தியும் உருவாக்கும் அப்படின்னு நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கு முன்னால சார் சொன்னது அந்த தீய சக்தி தூய சக்தி, தீய சக்தி தூய சக்தி எல்லாம் தேர்தலுக்கு முன்னால வரைக்கும் தான். தேர்தலுக்கு அப்புறம் எல்லாரும் ஒரே சக்தி தான். அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது. தீய சக்தின்னு சொன்னது அந்த குடும்பத்தை மட்டும் விட மாட்டேன், தொட்டவங்களையும் விட மாட்டேன், அதான் சொல்றோம். தொட்டவங்களையும் விட மாட்டோம்னா அப்ப தொட்டவங்க 2 பேர் உங்க கூடவே வச்சிருக்கிறீங்களே. திரு எம்ஆர் விஜயபாஸ்கர், திரு சி விஜயபாஸ்கர் 2 பேருமே இன்னொன்னு சி விஜயபாஸ்கர் அவர்கள் மீது என்ன மாதிரியான ஒரு சீரியஸ் அலிகேஷன் இருக்குதுங்கிறத சொல்றாங்க. இல்லைங்க, வழக்கு நடைபெறும்னு அவங்க சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சிபிஐ வழக்கு இருக்குது. இன்னைக்கு கூட எனக்கு ஒரு செய்தி வந்தது, அந்த சிபிஐ வழக்கு குட்கா வழக்கை இன்னும் சீக்கிரம் முடிங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டு சொல்லியிருக்கு அப்படின்னு. இது அப்படி ஒரு வழக்கு இருக்கிறவரை நீங்கள் கூட்டிகிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன? இன்னொன்று, அவர் மேலே வழக்கு வந்தது அதிமுகவுடைய ஆட்சியில். அதிமுகவோட ஆட்சியில் நடந்த விஷயத்துக்கு நீங்கள் ஏன் பழிய சுமக்கணும்? ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் நடந்த ஒரு ஊழலுக்கு திமுக பழிய சுமந்தது அந்த மாதிரியா? ஏன்னு கேட்குறேன். அதுதான் பிரச்சனை. இப்போ இவங்க என்னன்னா, எங்களுக்கு ஸ்ட்ராங் லீடர்ஸ் வேணும், எங்களுக்கு ரீஜனல் சாட்ராப்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இவங்கள மாதிரி ஆட்கள் கூட்டிகிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா அங்கே பிரச்சனைகள் வருகிறது. இப்போ சுவாமிநாதன் சொன்னது ரொம்ப உண்மையான விஷயம். 30 வருஷம் நாங்கள் உங்களோட இருந்தோம், உங்களுக்காக ஃபஸ்ட்டு ஷோவுக்கு போயிட்டு நாங்கள் பேனர் வச்சோம், பேனரில் பால் ஊற்றி பால் அபிஷேகம் பண்ணோம், எல்லாரும் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி என்ன, இந்த 35% வந்தது விராலிமலை விஜயபாஸ்கரும் கரூர் விஜயபாஸ்கரும் இவங்கெல்லாம் இல்லாமல் தானே வந்தது. அப்போது அந்த 35% மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? விஜய் அப்படிங்கிற முகத்துக்கு ஓட்டு போட்டாங்க. நான் உங்களோட கருத்தை உள்வாங்கிக்கிறேன். இப்ப இது ஒரு பக்கம், இப்ப இது அதிமுக திமுகன்னு பிரிப்போமே, அதிமுகல இருந்து இவங்க ஒரு 6 பேர், அப்புறம் அவங்க கீழே இருக்கக்கூடிய கேடர்ஸ். எனக்கு என்னன்னா, திமுகவில இருந்து ஆட்கள் இங்க வர வேண்டிய தேவை என்ன இருக்கு, இல்ல எடுக்க வேண்டிய தேவை? அவங்களா வர்றாங்கன்னு தடுக்க முடியாது. இல்ல இதை நுட்பமா நம்ம பேசணும். திமுகவில இருந்து இதுவரைக்கும் எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு மட்டும் பாருங்களேன். விபி கலைராஜன் அவர்கள் உண்மையிலே திமுகவிலே பிறந்து திமுகவிலே வளர்ந்து திமுகவிலேயே பதவி அனுபவிச்சாரா? திமுகவில் அவர் எத்தனை பதவி அனுபவிச்சாரு? இலக்கிய அணி செயலாளர். அவர் அதிமுகவில் என்னவா இருந்தார்?
மாவட்ட செயலாளராக இருந்தார், அமமுகவில் மாவட்ட செயலாளராக இருந்தார், அதிமுகவில் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு. அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அதிமுக திமுகவில் கொஞ்ச நாள் டெப்டேஷனில் இருந்தார். இப்போ திருப்பி போயிருக்கிறாருன்னு சொல்லுவேன். சரி, ஜெகத் ரட்சகன் அவர்களுடைய மகன் போனது ஒரு எம்பாரஸ்மெண்ட் ஃபார் த டிஎம்கே, நான் ஒத்துக்கிறேன். அது பிஸ்னஸுங்க. அப்பா ஒரு கட்சியில் இருப்பார், பையன் இன்னொரு கட்சியில் இருப்பாங்க, அது பிஸ்னஸ். அப்பாவும் சொத்தை காப்பாற்றிக்கணும், பையனும் சொத்தை காப்பாற்றிக்கணும். இன்னொரு கட்சியில் இருப்பாங்க. இதான் ஏயா இல்லையா? இருக்கிறாங்க 3 கட்சியில. இதை தான் நான் சொல்றேன். நீங்க திமுகவும் வருகிறது அப்படின்னா அது நுட்பமான ஒரு விஷயம் அங்க அடங்கி. எத்தனை பேர் வந்திருக்காங்க? நான் என்ன கேக்குறேன்னா, சுவாமிநாதன் ஒரு பாயிண்ட் சொன்னாரு, அதிமுக தலைமை சரியில்லை, அதனால நாங்கெல்லாம் வந்துட்டோம், எல்லாரும் யுனானிமஸா ஒரே மாதிரி சொன்னாங்க. அப்ப திமுக தலைமை சரியா இருக்குன்னு அர்த்தம். அதை விஜய் ரசிக்கல, அதனாலயா கூட அவங்களுக்கு திமுக இருந்து ஆட்கள் தேவைப்படலாம் அப்படின்னாரு. அப்படி தலைமை சரியில்லைங்கிறத ப்ரூவ் பண்ணணும்னா அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா ஒரு 10 எம்எல்ஏவை கூட்டிட்டு வந்திருக்கணும். விபி கலைராஜன் அவர்களையும் ஜெகத் ரட்சகன் அவர்களுடைய மகனை கூட்டிட்டு வந்துட்டு தலைமை சரியில்லைன்னு சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஜெகத் ரட்சகன் அவர்களுடைய மகன் இப்போ திமுகவிலிருந்து இன்னொரு கிளாரிஃபிகேஷன் வந்தாலும் வரும். அவர் கட்சி உறுப்பினரே இல்லைன்னு கூட சொன்னாலும் சொல்லுவாங்க. சரி, அது முழுக்க இதை நான் ஒரு பெரிய விஷயமா பார்க்கல. ஒரு 5 எம்எல்ஏ வராங்க, இல்லை மாவட்ட செயலாளர்கள் திமுகலேருந்து வராங்க, இல்லை ஒரு 10 முன்னாள் எம்எல்ஏக்கள் வராங்க அப்படின்னா அதிமுகவிலிருந்து எவ்வளவு பேர் போறாங்கங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதிமுகவில் போறவங்க தலைமை சரியில்லைங்கிறாங்க. அது உண்மை என்னன்னா இனிமே அதிமுகவுக்கு ஃபியூச்சர் இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் அதிமுகவை முழுசா வீக்கன் பண்ணிட்டாங்க, அதிமுக வீக்கன் ஆயிடுச்சு, அந்த கட்சி திருப்பி எழவே முடியாதுங்கிற விஷயங்கள் எல்லாம் நான் ஒத்துக்கவே இல்லை. எந்த கட்சியோட பொலிட்டிக்கல் ஆபிச்சுவரியும் நீங்க எழுதவே கூடாது. ஆஸ் பர் உங்களுடைய விவாதத்தின்படி அப்போ திமுக வட்டத்துக்கு குறி வைக்கல முதல்வர் விஜய் குறி வைக்கலன்னு இல்ல, அதிமுக வட்டத்துக்கு குறி வச்சது எதனாலன்னா அங்கேருந்து வரும்போது அந்த விமர்சனங்களை ஈஸியா எளிதா ஏத்துக்கலாம். எங்களுக்கும் திமுக தான் எதிரி, உங்களுக்கும் திமுக தான் எதிரின்னு. திமுகவில இருந்து அவங்க பெருமளவுல அவங்க டார்கெட் பண்ணாங்கன்னா பிக் ஃபிஷஸ் தான் டார்கெட் பண்ணுமே தவிர அந்த விஷயம் இன்னும் நடக்கல. அதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு போவாங்க, அவங்க வேற மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்க. திமுகவை இந்த மாதிரி ஆட்களை கூட்டிட்டு திமுகவுக்கு கெட்ட பேரோ இல்லை திமுகவை வீக்கன் பண்றதை விட திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, அவங்க மேல இருக்கிற கேசஸை தூசி தட்டி எடுத்து திமுகவை இன்னும் கரப்ட் பார்ட்டியா பிராண்ட் பண்றதை தான் விஜய் அவர்கள் விரும்புவார். வீக்கெண்ட் பண்றது வேற இல்ல, வீக்கெண்ட் பண்றதுங்கிறது பொலிட்டிக்கலா. பட் நீங்க கம்ப்ளீட்டா அவங்களை கரப்ட்னு பிராண்ட் பண்றது வேற. அந்த விஷயம் தான் பொலிட்டிக்கலா டிவிகேக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர டிஎம்கேவை வீக்கெண்ட் பண்றது அப்படிங்கிறது இது வரைக்கும் ஒரு 50 வருஷமா யாராலையும் முடியாத ஒரு விஷயமா இருக்குது. நிறைய பேர் அதை ட்ரை பண்ணிட்டாங்க, அது இன்னும் முடியல. இப்ப வந்திருக்கக்கூடிய புகார்கள், அனிதா ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்கள் கிட்ட வச்ச புகார் ஆகட்டும், ஒரு பக்கம் அவங்க திமுக காரங்க தாவேக்காவை இழுக்க ட்ரை பண்றாங்கன்னு அது தொடர்பா அரெஸ்ட் போயிட்டு இருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் இப்படி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறா. அப்ப இது எல்லாமே இதுல நம்ம தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னது முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் கமெண்டா தான் நான் பார்க்கிறேன். பொலிட்டிக்கல் ஸ்டண்டா? ஸ்டண்ட் வச்சுக்கலாம், பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் தான். சரி, அவங்க சொல்றாங்க நாங்களும் சொல்றோம் அப்படிங்கிறது தான். அவங்களுக்கு திமுகவில் ஆட்களை கூட்டிட்டு வரணும்னா ஆட்களை கூட்டிட்டு வரலாம். பட் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது முழுக்க அவரோட அரெஸ்ட்டும் பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் தான். அவர் வெளியில வந்தது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இப்ப என்னன்னா எல்லாரும் அந்த அரெஸ்ட்டை அது திமுக ஆட்சியில் நடந்திருந்தாலும் தவறு, தாவேக்கா ஆட்சியில் நடந்திருந்தாலும் தவறு. நீங்க டிஃபமேஷனை ஹேண்டில் பண்ணணும். அதை ஒரு கிரிமினல் விஷயம் மாதிரி அரெஸ்டா கொண்டு போனீங்கன்னா அப்புறம் எல்லா பத்திரிகையாளர்களும் உள்ள போக வேண்டியதா. திரு ஜீவசகாப்தன், இப்ப 2 பார்வை. ஒண்ணு, அப்படிலாம் திமுகல இருந்து ஆட்கள் வர வேண்டிய தேவை இல்லை அப்படின்ற ஒரு ஸ்லைட்டா ஒரு பார்வை. திரு சுவாமிநாதன் சொல்றது திமுகவையும் வீக்கெண்ட் பண்ணணும், அங்க இருந்து ஆட்கள் வந்தாங்கன்னா திமுக தலைமை சரியில்லைன்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்றது. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? விஜயுடைய வியூகம் என்னவா இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? அவரோட வியூகம் அவருக்கு திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் எந்த கொள்கையும் அவருக்கு எதிரி கிடையாது, எந்த கொள்கையும் அவருக்கு கிடையாது. அவர் ஒன்று இந்த கொள்கையிலிருந்து வருவதா, இந்த கட்சியிலேருந்து வருவதானா அவருக்கு எந்த தடையும் கிடையாது. பாஜகலேருந்து வந்தாலும் ஏற்றுக்குவார். ஆல்ரெடி பாஜகலேருந்து வந்தவங்க தான் அவர் கூட முக்கியமாக இருக்கிறாங்க, அது வேறு விஷயம். நிறைய பேர் இருக்கிறாங்க. கொள்கை எதிரி யார் சொன்னா உங்களுக்கு கொள்கை எதிரின்னு? அவர் தான் சொன்னாரா? நல்ல கரெக்டான பதில் சொல்லிட்டீங்க. பாஜக கொள்கை எதிரின்னு யார் சொன்னா? அவருக்கு எந்த கட்சியில் வந்தாலும் அவர் ஏற்றுக்குவாருங்க. ஏங்க,
அவர் கொள்கை தெரியும் பிஜேபியை சொன்னாலும் அவர் திட்டுனது முழுக்க திமுகவை மட்டும்தான், பாஜகவெல்லாம் அவர் பெருசாக விமர்சிக்கல. ஜெகத் ரட்சகன் போன்றவர்களை குறிவைத்து தான் தாவேகா பிரச்சாரமே செய்தது. இவர்களெல்லாம் இருக்கிறார்கள் பாருங்கள், எவ்வளவு பெரிய பண முதலைகள் பாருங்கள், காலேஜ் நிர்வாகம் இப்படிலாம் கொள்ளையடிச்சிட்டாங்களே, இவர் ஜெகத் ரட்சகன் இப்படி, பொன்முடி, செந்தில் பாலாஜி, விஜயபாஸ்கர், இந்த முகங்களே உங்களை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே ஆட்களே மாவட்ட செயலாளராக வர்றாங்க, அந்தந்த பகுதியில் அந்தந்த சாதிக்காரங்க தான் வர்றாங்க, வட தமிழகம்னா இன்னும் சமூகம், இதையெல்லாம் சொல்லி இந்த மாதிரிலாம் நாங்கள் இருக்க மாட்டோம், நாங்கள் வேற மாதிரி அப்படின்னு மக்களை நம்ப வச்சு தானே அவங்க ஜெயிச்சாங்க. இப்போ ஜெகத் ரட்சகன் வந்து தீய சக்தி பட்டியல வரமாட்டாரா? எவ்வளவு நகைச்சுவையா இருக்கும். இவர் சொல்றாரு அவருடைய பையன் தான் போயிருக்காரு, அவர் கட்சியிலே இல்ல அப்படின்னு. அவருக்கு சம்பந்தம் கிடையாது. அப்ப ஆனா இதெல்லாம் எங்க போய் சிரிக்கிறது அப்படின்னு தெரியல இப்படிலாம். ஏன்னா ஜெகத் ரட்சகன் நான் என்ன கேட்கிறேன், இதை நான் புரிஞ்சுக்கிறேன், ரொம்ப வேலிடான பாயிண்ட், நான் அதை உள்வாங்கிக்கிறேன். இந்த மாதிரி விமர்சனங்கள் வரும் அப்படின்னு நம்ம பேசும்போது அது முதல்வர் விஜய்க்கு தெரியாதா, தாவேகா தலைமை அப்படின்ற அடிப்படையில் அவருக்கு தெரியாதா? அப்ப அதெல்லாம் ஃபேஸ் பண்ண தயாராக இருந்துதானே அந்த அக்செப்டன்ஸ் வருது. ஏங்க முதலமைச்சரான நாளில் இருந்தே 108 எப்படியாவது 120 ஆக்கணும், விசிலுக்கு 120 சீட்டு வேணும். இந்த திருமாவளவன், இடதுசாரிகள் இவங்களெல்லாம் அவர் நம்பவே இல்லை. இவங்களுக்கு இருக்கணும், இவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது அவர் ஆசை கொடுத்திருக்காரு. மினிஸ்ட்ரி கொடுத்திருக்காருங்க. அது அவருக்கு உடன்பாடு கிடையாதுங்க. இப்போ அவருக்கு 119 120 சீட்டு வந்துருச்சு. ஏன் அவர் இன்னொரு 10 சீட்டு வேணும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு? இப்போ 6 சீட்டு எதுக்கு அதிமுகலேருந்து ரிசைன் பண்ண வைக்கிறாரு? ஆஸ்டின் அதை ராஜினாமா செய்ய சொல்லி கேட்டிருக்காங்கன்னு செய்தி. ஒரு கோவில்பட்டி தாவேகா மாவட்ட செயலாளர் அந்த எம்எல்ஏ பார்த்து உன்னை ரிசைன் பண்ண வைக்கிறோமா இல்லையான்னு பாருன்னு ஓப்பனாக மேடையில் பேசியிருக்கிறாங்க. அவங்க மைண்ட் வாய்ஸ் அது எந்த அளவுக்கு அவங்க மூளையில உங்க தேரிப்படி வந்தாலுமே இப்ப 10 தொகுதியில இடைத்தேர்தல் வருதுன்னே வைப்போம், இப்ப 7 இன்னொரு 3 10ல இடைத்தேர்தல் வருதுன்னே வைப்போம், 10லயும் தாவேக்காவே ஜெயிக்கும் அப்படின்ற உத்தரவாதம் இருக்கா என்ன? 15க்கு வரும் இடைத்தேர்தல். அவங்க வந்து 10 15 20ங்க நிறைய இடத்துல இடைத்தேர்தல் வேணும். அவருக்கு இப்ப 108 தானே. இப்ப அவர் ராஜினாமா செய்ய வைக்கிறதுலாம் தாவேக்கா காரங்களே ராஜினாமா செய்ய வைக்கிறாரு. வைகோட்டை போய் 2 சீட்டு வேணும்னு கேட்குறாரு. இவன் ரெட்டலை தானே 6 சீட்டு இப்போ இது பண்ணியிருக்காரு. எல்லாமே ரெட்டலை தானேங்க. இப்போ தோத்தாலும் வந்து ரெட்டலைக்கு தானே நட்டம். இப்போ உங்களுக்கு ரெட்டலை இடத்துல தானே விசில் வேணும்னு அவர் நினைக்க எதிர்பார்க்குறாரு. ரெட்டலையை தானே அழிக்கிறாரு, எம்ஜிஆர் கட்சியை தானே அழிக்கிறாரு, ஜெயலலிதா கட்சியை தானே அவர் அழிக்கிறாரு. அதனால அவருக்கு அது பிரச்சனை கிடையாது. அதுதானே சொல்கிறேனே, அவருக்கு ஜெயலலிதா, எம்ஜிஆர், கலைஞர் யாருமே எதிரியும் கிடையாது. அவருக்கு பெரிய எந்த சித்தாந்தமும் கிடையாது. பாஜகவும் அவருக்கு எதிரி கிடையாது. அவங்களுக்கு யார் வந்தாலும் ஏற்றுக்குவாங்க. இப்போ விபி கலைராஜன் யாருன்னு முதலமைச்சருக்கு தெரியுமா? அவர் அதிமுகவில் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? சென்னை திமுக கோட்டையில் அதிமுக கோட்டையாக மாற்றி வச்சார். டி நகர்னாலே கலைராஜன் தான். அவருக்கு திமுகவில் பெரிய இடம் கிடைக்கல. செந்தில் பாலாஜி அந்த டீம்லாம் வந்தபோது அவருக்கு பெரிய இடம் கிடைக்கல. அவர் பலமுறை நான் நேர்காணல் எடுக்கும்போதே ஆஃப் த ரெக்கார்டாக ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. அவருக்கான இடம் கிடைக்கல. அவர் டெல்டா பகுதியை சேர்ந்தவர், சென்னையில் ரொம்ப இதாக இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் அதிமுகலேயே கொஞ்சம் கடைசி காலத்தில் அவருக்கு இடம் கிடைக்கலன்னு அவர்லாம் பார்த்தாரு. ஒன்றும் கிடைக்கலன்னு இங்கே வர்றாரு. அதே போல் ஜெகத் ரட்சகன்லாம் வந்து நீங்கள் விமர்சிக்க தகுந்த. செந்தில் பாலாஜி ஜெகத் ரட்சகன் என்ன பெரிய வித்தியாசம்? நீங்கள் என்ன கான்செப்டில் நீங்கள் விமர்சனம் பண்ணீங்க? எல்லாரும் பணக்காரங்களாக இருக்கிறாங்க, கல்லூரி நிறுவனங்கள் நடத்துகிறாங்க, பண முதலைகள் இப்படிலாம் சொல்லி தானே ஜெயிச்சிங்க. ஜெகத் ரட்சகனை மாதிரி ஆட்கள் ஒரு 10 பேரை சேர்த்துட்டு நீங்கள் தாவேக்கா தேர்தலை சந்திச்சிங்களா? இதுக்கு முன்னாடி எந்த முகமும் வேணாம், விஜய்ங்கிற ஒரு முகத்தை வச்சு தானே சந்திச்சிங்க. இப்போ செந்தில் பாலாஜி வந்தால் விஜய் ஏற்றுக்க மாட்டாருங்கிறீங்களா? எப்படி செந்தில் பாலாஜி வர்றதுக்கு என்ன தடை இருக்கு? எம்ஆர் விஜயபாஸ்கரும் விஜயபாஸ்கரும் எங்க ஏத்துக்க போறாங்க? வருவதில் அவங்க இப்ப விஜயபாஸ்கர் வருவாருன்னு 4 நாளுக்கு முன்னாடி நீங்க எதிர்பார்த்தீங்களா? இவர் பேசின பேச்சுக்கு விஜயபாஸ்கர் வருவாரான்னு கேட்டதுக்கு தாவேகா ஆதரவாளர்கள் இதே மேடையிலே நெளிஞ்சாங்கல்ல. அது வந்தா பாத்துக்கலாம், அது வரும்போது பாத்துக்கலாம், அது இன்னும் வரல இல்ல. வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்தா பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க. அதனால சொல்றேன், எம்ஆர் விஜயபாஸ்கர் ஏத்துக்குவீங்க, செந்தில் பாலாஜி ஏத்துக்க மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் ஜெகன் இதுவரை ஏற்றுக்கிட்டீங்க, மற்றவங்களே ஏற்றுக்கிறதுல என்ன இருக்கு? என்ன யார்ஸ்டிக் பேர் தானுங்க மாறுது. நீங்கள் சொன்ன வடிவம் ஒன்று தானே. ஊழல்னு நீங்கள் குற்றச்சாட்டினீங்க, மக்கள் அவங்கள ஜெயிக்க வச்சுட்டு. நீங்க சொன்ன ஜெகன்மூர்த்தி எல்லாரையுமே எம்பி ஆக்கி, எம்எல்ஏ ஆக்கி, செந்தில் பாலாஜி எல்லாம் அமைச்சராகி தான் மக்கள் பார்த்தாங்க. இப்பயும் விஜய் அலை வீசிய போதும் செந்தில் பாலாஜி வெற்றி தான். ஊழல் குற்றவாளின்னு சொல்ற விஜயபாஸ்கர் வெற்றி தான். மக்களுடைய கணக்கு வேற. அதுக்கெல்லாம் விசில் ஓட்டு போட்ட கூட்டம் அந்த தொகுதி விராலிமலை மக்கள். ஆனால் நீங்க வரையறுத்தபடி இவர்கள் தான் திராவிட கட்சிகள், இதுதான் திமுக, இதுதான் அதிமுக, நாங்க புது மாதிரியா வரப்போறோம், இந்த ஊழல் சக்தி, இந்த தீய சக்தி, இந்த தீந்து போன சக்தி, இந்த கல்லாப்பட்டி கூட்டணி, இது இல்லாத ஒரு புது சக்தி. நீங்க கல்லாப்பட்டி கூட்டணியோட நாற்காலியை அமைச்சுக்கிட்டீங்க, ஆட்சி அமைச்சுக்கிட்டீங்க. தூய சக்தி தீய சக்தியிலிருந்து ஆட்களை எடுத்துக்கிட்டீங்க, ஊழல் சக்தியிலிருந்து ஆட்களை எடுத்துக்கிட்டீங்க. அப்புறம் இது எப்படி என்ன புது சக்தி, என்ன புதுமை இருக்கு? பாயிண்ட் அவர் சொல்றது அதுக்கான பதில் இல்ல. அதாவதுங்க, இப்போ தாவேகா தலைவர் தன்னுடைய கட்சி சட்டமன்றத்தில்
பெரும்பான்மையாக வர வேண்டும் என்று நினைப்பதில் தவறு எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. 96 வச்சுட்டு அதனால இதெல்லாம் சமரசம் பண்ணிக்கிறாரு. இல்ல சமரசம் இல்ல. இவர் சொல்றாரு 10 சீட்டு விசில்ல ஜெயிக்கணும்னு. அதுல என்ன வாட் இஸ் ராங் இன் இட்? இல்ல அது அது இல்ல அது இல்ல இல்ல எங்க அவர் வந்து ராஜினாமா செய்யுங்கிறது எப்படி நியாயப்படுத்த முடியும்? சிஎம் அந்த லீடர் ஆஃப் தி டிவிக்கு தன்னுடைய கட்சி தனிப்பெரும்பான்மையாக சட்டமன்றத்தில் இருக்கணும்னு விரும்புவது, அதுக்காக அவர் செயல்படுவது ராஜினாமா செய்ய இவர் வச்சாருன்னு நீங்க ஏங்க சொல்றீங்க? இடைத்தேர்தல் வந்தா அதுல ஜெயிக்கணும்ன்றது அவர் ஆசைப்படக்கூடாது. வர வைக்கிறாங்க நான் வர வைக்கிறாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. அதே போல முதலமைச்சராக இருந்த அனுபவம் வாய்ந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு 6 மாசம் இது தாங்காது, இது 3 மாசத்துல தாங்காது, எலெக்ஷன் வந்துரும் தயாராகுங்கன்னு சொல்றாரு. அவர் எந்த அடிப்படையில சொல்றாரு? அது அவருக்கு ஒரு கணக்கு இருக்குல்ல. இன்னைக்கு 180 கோடி ரூபாய் திட்டம் ஒரு ப்ராஜெக்ட் போட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்ல இப்ப எவ்வளவு பண்ணி இருக்காங்க, எத்தனை எம்எல்ஏ தாவேகா, இது என்ன வியாபாரம், இது என்ன முயற்சி? அப்ப ஒரு நிமிஷம், நான் அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா பாலிடிக்ஸ்ல இதெல்லாம் சகஜம். நம்ம எல்லாமே பேசுவோம் பிரச்சனை. அது ஜீவாட்ட அந்த கேள்வி திமுக இந்த முயற்சியை டீஸ்டேபிளைஸ் பண்ண முயற்சி பண்ணும்போது அவங்க தங்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்க ஏன் முயற்சி பண்ண கூடாது? திமுக பண்றது தப்புன்னு நம்ம ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறோம்னா அப்ப அதே மாதிரி தாவேகா பண்ணா அதுவும் தப்புதான். அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, ஜீவா சொல்றது கட்சி பாகுபாடெல்லாம் இல்ல, அவங்களுக்கு நம்பர்ஸ் வேணும் ஒண்ணு. அதுக்கு யார் வந்தாலும் சரி. இப்ப ஊழல் சக்தி, ஊழலின் உருவமாக இருக்கக்கூடியவர் செந்தில் பாலாஜிக்கும் இப்ப நீங்க விபி கலைராஜனுக்கும் ஜெகத்ரட்சனுக்கும் என்ன நீங்க வேறுபாடு சொல்வீங்க? எதுக்கு அவங்களை எல்லாம் அக்செப்ட் பண்ணணும்? இப்ப விஜயபாஸ்கர் எதுக்கு அக்செப்ட் பண்ணணும்? அது அந்த கேள்வி இருக்குல்ல, அது முக்கியமான கேள்வி இல்ல. அதுக்கு எப்படி விஜயபாஸ்கர்னா அவர் ஒரு தனியாள் இல்லைங்க. இந்த கடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே 60,000 வாக்குகள் வித்தியாசத்துல அந்த தொகுதியில ஜெயிச்சிருக்காரு. பீப்புள் சப்போர்ட் ஹிம். 20,000 பேரை கூட்டு வந்திருக்கிறாரு. எந்த கட்சி தலைவருங்க இப்படி ஒரு மாவட்ட அளவுல செல்வாக்குள்ள தலைவர்கள் தங்க கட்சிக்கு வரக்கூடாதுன்னு விரும்புவாங்க? இது எல்லா கட்சிக்கும் எல்லா கட்சியில ஏங்க ஓ பன்னீர்செல்வத்தை சேர்த்துக்கிறாரு, வைத்தியலிங்கத்தை சேர்த்துக்கிறாரு, மனோஜ் பாண்டியனை சேர்த்துக்கிறாரு. நான் கேக்குறேன், நம்ம திமுக மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம் அப்படின்னா இப்ப அதே தாவேகா பண்ணாலும் குற்றம் தான். இல்ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இல்லைங்க அரசியல்ல நாங்களும் அப்படிதான் இருப்போம், எங்களை அட்மினிஸ்ட்ரேஷனை வச்சு மட்டும் நீங்க எங்களை இது பண்ணோம், நமக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. நமக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு கிளாசிபிகேஷன் கொடுக்குறாங்க. எங்களை நீங்க வந்து இந்த கண்ணாடி போட்டு தான் பார்க்கணும், அந்த கண்ணாடி போட்டு பார்க்க கூடாது. அரசியல்ல இப்படி அப்படி முன்ன பின்னதான் இருக்கும். ஆனா தேர்தல் போது அவங்க எல்லாம் தூய சக்தி தீய சக்தின்ற கிளாசிபிகேஷன் யாரு கொடுத்தது? இவங்க தானே கொடுத்தாங்க. யாரும் போய் அவங்க கிட்ட கேட்கல. இல்ல நான் ஒரே சார் சொல்றாரு இல்ல கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் சொல்லி எடப்பாடியை சொல்லிட்டு தானே மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தாரு. அந்த எடப்பாடியை முதல்வர் ஆகிறதுக்கு மே மாசம் 4ஆம் தேதி ட்ரை பண்ணாரு. அது மாதிரி மிஸ்டர் விஜய் வந்து இவங்களை யாராவது அமைச்சர் ஆக்குனா தலைமை பொறுப்புல கொண்டு வந்தா நீங்க சொல்லலாம். கட்சிக்கு வர்றத வந்துட்டு ஏன் நீங்க வந்துட்டீங்க? ஒரே ஒரு நோடி இப்படிதான் விஜயபாஸ்கர் வரது டவுட்னாங்க. இப்ப கடைசில பிடிச்சு ஆக மாட்டாங்கறாங்க. நீங்க ஒரு நிமிஷம் சுவாமிநாதன் குறுக்கிட இருக்கீங்க. உங்க பதில சொல்லலாம் சுவாமிநாதன். இல்ல சார், இல்ல மேடம், மதிவாணன் சாருக்கு தான் ஒரே ஒரு சின்ன பதில். மதுரையில வந்து விஜய் அவர்கள் பேசுகிற பொழுது மதுரை கிழக்கு உங்கள் விஜய் வேட்பாளர் பேர் சொன்னார், மதுரை தெற்கு உங்கள் விஜய், திருப்பரங்குன்றம் உங்கள் விஜய், விராலிமலைக்கு மட்டும் விஜயபாஸ்கர் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் அதுதான் குறிப்பிடுறாரு, விஜயபாஸ்கர் சாதாரண நபர் இல்ல, 20,000 பேரை கூட்டிட்டு வர்றாரு, கிட்டத்தட்ட 60,000 வாக்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. அப்ப விஜய் என்கிற முகத்தை விட விஜயபாஸ்கர் முகம் வசீகரமாக இருக்கிறது. விஜய் முகம் வேலை செஞ்சது, இது ஒரு ஃபேக்ட்ங்க. அத மறுக்க முடியல. 234 தொகுதியில வேலை செய்யல. இது ஒரு ஃபேக்ட். அதுல என்ன இருக்குது? முழுக்க வேலை செய்யல. I told only a fact, that's all. இல்லங்க, மக்கள் செல்வாக்கோடு இருக்கிற தலைவர்களை ஒரு கட்சி விரும்புங்கிறாங்க. அப்ப செந்தில் பாலாஜி யாரு?
கரூர்லயும் சாதிச்சிட்டாரு, கோயம்புத்தூர்லயும் ஜெயிச்சிருக்காருல. அவர் வந்து எம்எல்ஏ ஆகிதானங்க, மக்கள் ஓட்டு போட்டு தானங்க எம்எல்ஏ ஆகிறாரு செந்தில் பாலாஜி. இவங்க விமர்சிக்கிற விராலிமலை விஜயபாஸ்கரும் மக்கள் ஓட்டு போட்டு தானே ஜெயிக்கிறாங்க. அப்ப இவங்ககிட்ட வரும்போது மட்டும் அவங்க ஊழல் சக்தி, அவங்க பண்ணது எல்லாம் மறந்துடுவோம். இவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்குன்னா இவங்க விமர்சித்த திமுக அதிமுக தலைவர்கள் எல்லாருமே மக்கள் செல்வாக்கோடு இருந்தவங்க தான். எம்ஆர் விஜயபாஸ்கரா இருக்கட்டும், சி விஜயபாஸ்கரா இருக்கட்டும், செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், இப்ப சேர்ந்திருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகனா இருக்கட்டும், இவங்களாம் மக்கள்ல நின்று ஜெயிச்சவங்க தானே. பாண்டிச்சேரியை சேர்த்து நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லி திமுக வந்து ஜெகத் ரட்சனுக்கு கொடுத்துச்சு. சேர்த்து பாத்துக்கோங்கன்னா அதுல என்ன அர்த்தம் இருக்கு தெரியாதா? அதையெல்லாம் வச்சுதானே நீங்க விமர்சனம் பண்ணீங்க. இவ்வளவு பெரிய ஆட்கள் எல்லாம் பண முதலிகள் இருக்காங்க, எங்க பக்கம் யாரு இல்லைன்னு. அப்ப இப்ப நீங்க எல்லாரையும் சேர்த்துக்கிறீங்க. உங்க பக்கம் தனி முதலாளிகள் இருக்காங்க, ஆந்திரா முதலாளிகள் தனியா இருக்காங்க, அது ஒரு தனி அரசியல். இது போக திமுக அதிமுக இருக்கவங்களும் எங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க. ஆனா என்ன சொல்றீங்க, திமுக அதிமுகவுக்கு இருந்து நாங்க ஆல்டர்னேட்டிவ், அந்த நாங்க ஊழல் அரசியல் இருந்து தனியா பண்ண போறோங்கிறீங்க. இது எப்படி நம்புற மாதிரி இருக்கு? திரு சிவப்பிரியன், இப்போ இந்த விமர்சனம் வரத கடந்தே போக முடியாது. இப்ப நான் என்ன கேள்வியா கேக்குறேன்னா, இந்த விமர்சனம் எல்லாம் வரப்போகுதுன்னு தாவேக தலைமைக்கும் தெரியும். அதையெல்லாம் எதிர்கொள்ளவோ இல்ல அதையெல்லாம் சரி பண்ணவோ காம்ப்ரமைஸ் பண்ணவோ எந்த ஸ்ட்ராட்டஜியும் இல்லாமையா இப்போ வரவங்க எல்லாம் அக்செப்ட் பண்ண போறாங்க? இருக்கு ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்கு. அவங்க என்ன நம்புறாங்கன்னா 108 சீட்ல தாவேகா வந்தது, 35% ஓட்டு வந்து பெருமளவில் மக்கள் வந்து 2 திராவிட கட்சிகளை மீறி விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஈர்ப்பு இன்னும் ரொம்ப நாளைக்கு இருக்கும். அந்த ஈர்ப்பு கண்டிப்பாக போகாது. ஸோ விஜய் அவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பேசினார்னா அதனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நம்மளே பார்க்குறோம். ஸோ அவங்க திருப்பி அவங்களோட ட்ரம்ப் கார்டான முதலமைச்சர் ஜோசப் விஜயை யூஸ் பண்ணுவாங்க. பை எலெக்ஷனுக்கு அவர் போய் 2 இடத்துல ஓட்டு கேட்டார்னா ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம் நினைக்கிறாங்க. இதுதான் தாவேகாவோட ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி தப்புன்னே சொல்ல முடியாது, இது சரியா கூட இருக்கலாம். இன்னொன்னு ஜீவா வந்து செந்தில் பாலாஜியை எப்படியாவது தாவேகாக்குள்ள அனுப்புறதுலயே இருக்காரு. செந்தில் பாலாஜி ஜெகத் ரட்சகன் அனுப்புறாரு. இவங்க யார் படி செந்தில் பாலாஜி சுவாமிநாதன், இப்போ திமுகவையும் சேர்த்து பலவீனப்படுத்தணும் அப்படின்றதுதான் வியூகமாக இருக்கு, ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. இப்பவுமே தாவேகா எதிர் திமுக அதுதான் இருக்குது. இப்ப களம் நம்ம அப்படிதான் பார்க்கிறோம். ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் இருக்கிறாங்க. திரு சிவப்பிரியன் சொன்னது திமுகவை அப்படியெல்லாம் அழிக்கலாம் முடியாது, அந்த கட்சி எப்போதும் இருக்கணும். அது அவ்வளவு ஈஸியான விஷயமா என்ன வீக்கெண்ட் பண்றது அப்படின்றது? அதே போல விபி கலைராஜன் முன்னாடி அவர் ஒரு ஏடிஎம்கே அதிமுக வீக்கெண்ட் பண்றதும் கஷ்டம்னு சொன்னாங்க. சரி அதையும் பதிவு பண்ணுவோம். அவ்வளவு ஈஸியா இருமா என்ன? இல்ல, 2 திராவிட கட்சிகளுக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்கு. அந்த கட்டமைப்பு என்பது தாவேகாவுக்கு இல்லாத சூழலே 35% ஓட்டு எடுத்துட்டாங்க. மக்கள் பெரும்பான்மையான பேர் ஆதரிச்சாங்க. வேட்பாளர் யாருன்னு பார்க்கல, களத்துல நின்றவர்களை பார்க்கல, எல்லாம் இல்லாமலே ஒரு 35% வாக்கு எடுத்துட்டாங்க. இப்ப அதிமுக திமுக இரண்டுக்குமான கட்டமைப்பு என்பது இன்னும் உறுதியா தான் இருக்கு. கிளைக்கழகங்கள் கடைக்கோடி வரையில கிளைக்கழகங்கள், ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலகர்த்தர்கள் எல்லாருமே இருக்காங்க. பட் இது 2 இருக்கிற பொழுதுதானே விஜய் அவர்கள் எதுவுமே இல்லாம வந்து வீழ்த்தி விட்டார். நீங்க முதல் தேர்தல் சந்தித்த 2 ஆண்டுகள்ல இந்த 2 கட்சிகளையும் வீழ்த்திட்டார். பட் இது நிரந்தரமாக தொடரச் செய்வதற்கான வேலைகளை தான் அவர் எடுக்கிறார். எதிர்கட்சி இல்லாத ஒரு அரசியல் சூழலுக்குள்ள கொண்டு போகணும். அதற்கு அதிமுகவிலிருந்து ஆட்களை எழுப்பது. திமுகவை ரொம்ப குறிப்பா சிவப்பிரியன் சார் சொல்ற ஒரு கோணம் மிகச் சரியானது. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா திமுகவை வந்து டேமேஜ் பண்றதுல அவருக்கு நிறைய லாபம் இருக்கு. நீங்க இந்த 50 நாள் தான் ஆட்சி, இந்த 50 நாள் ஆட்சியை கடந்திருக்கும் போதே அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவதூறு விவகாரத்திற்காக கைது வரப்போகுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஏவா வேலு போன்றவர்கள் கிட்டத்தட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசாரால வழக்கு நடவடிக்கை. அடுத்ததா மிக முக்கியமா பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு நிபந்தனை முன்ஜாமீன் கோர்ட்டு அவர் மனு தாக்கல் செய்ய வேண்டிய சூழல் அளவுக்கு குதிரை பேர விவகாரம் கொண்டு போறாங்க. அப்ப ஒரு பக்கம் வழக்கல் மூலமாக நெருக்கடி, இன்னொரு பக்கம் மதிவாணன் சார் சொல்ற மாதிரி ஒரு நல்ல ஆட்சி, தூய ஆட்சி அப்படிங்கக்கூடிய பார்வையின் வழியா திமுக குடும்ப ஓட்டுகளை தானே நீங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசினாரு. உள்ளரங்க கூட்டத்துக்குள்ள வீட்டுல இருக்கக்கூடிய பேர குழந்தைகள் எல்லாத்தையும் பேசி நமக்கு வாக்களிக்கிறவருடைய வாக்குகளை வாங்கி விட்டாருங்கும் போதே அவர் ஏதோ ஒரு வகையில ஒரு துளை போட ஆரம்பிச்சுட்டாருன்னு அர்த்தம். அந்த துளையை பெரிதாகாமல் தடுக்க வேண்டிய தேவை இன்னைக்கு 2 திராவிட கட்சிகளுக்கு இருக்கு. அதுல அதிமுக நிலைமை கொஞ்சம் கைமீறி போயிட்டு இருக்கு. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அது பெரிய சிக்கல் தான் நான் பாக்குறேன். அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வெற்றி பெற்று ரைட் பேசுவோம். ஜீவா, அவர் சொன்னது அப்போ நீங்க வீட்டுல இருக்கிறவங்களை, நம்ம கட்சிக்காரங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்க கிட்ட எல்லாம் முதல்ல சொல்லுங்க அப்படின்னா, அப்ப அங்க ஏற்கனவே ஒரு ஹோல் விழுந்துருச்சு. அதை அவர் இன்னும் ட்ரில் பண்ணி பெருசு பண்ணதான் பாப்பாரு ரூலிங் பார்ட்டி முதல்வர் விஜய். அவர் சொல்றது அதுவும் இல்ல, அந்த ஹோல் விழுந்த குழந்தைங்க பேர குழந்தைங்க வீட்டுல
அந்த ஹோல் விழுந்ததுனால தானங்க தாவேகா வந்து 108 சீட்டு பெற்றாங்க. அது நடந்துருச்சே. இது நம்ம தேர்தலுக்கு முன்னாடி அதை ஃபர்தரா வீக்கெண்ட் பண்ணணும், நம்மளுடைய இடத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றது தானே பார்ப்பாங்க. அதாவது தாவேகானுடைய பேட்டர்னை வந்து நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம அன்பு தோழர் வந்து சொன்னார், சுவாமிநாதன் வந்து கட்டமைப்பு இல்லாமலே 35 விழுக்காடுன்னு. கட்டமைப்பு இல்லாதனால தான் அந்த கட்சிக்கு 35 விழுக்காடு. மாவட்ட செயலாளர் யாருன்னு தெரியாது, நீ பெருசா நான் பெருசாங்கிற கோஷ்டி பூசல் கிடையாது. திமுக, அதிமுக, பாமக, பிசிக, பூவே ஜெகன்மூர்த்தி, புதிய தமிழர், கிருஷ்ணசாமி கட்சிகள் முதற்கொண்டு உங்களுக்கு மாவட்ட செயலாளர் பாலிடிக்ஸ் எல்லாமே உண்டு. இது எதுவுமே இல்லாம, முகமே தெரியாம, வேட்பாளரே தெரியாம எதுவா இருந்தாலும் நாங்க வாக்களிக்கிறோங்கிற அந்த ஒரு அலை இருக்குல்ல, அதுதான் தாவேகாவுடைய பிளஸ். இப்ப எல்லாம் தெரிஞ்சு யாருக்கு? ஆமா, ஏங்க இப்ப நீங்க வந்துருச்சே, இனி விஜயபாஸ்கர் முகமும் தெரிஞ்சிருச்சு, பர்வேஸ் முகமும் தெரிஞ்சிருச்சு. இடைத்தேர்தலில் ஜெயிக்க மாட்டாங்க தாவேகா. இப்படி ஒற்றை கேள்வி இல்லைங்க, நான் சொல்ற பேட்டர்னை புரிஞ்சுக்கோங்க. இப்ப பர்வேஸ், இப்ப அறந்தாங்கிலையும் புதுக்கோட்டையிலும் டெல்டாலையும் இப்ப எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் தெரிஞ்ச முகம். நீங்க எதையெல்லாம் வச்சு அடிச்சீங்க? தெரிந்த முகங்களை வச்சு அடிச்சீங்க. இந்த ஒருத்தநாடு வைத்திலிங்கம்மா, இந்த உங்களுக்கு நத்தம் விஸ்வநாதனா, இந்த விஜயபாஸ்கரா, இந்த இப்படி சொல்லி தான் அவங்க அடிச்சாங்க. இவங்க மட்டும் தாங்க வர முடியும், நேரு மட்டும் தாங்க வர முடியும். இப்படி நாங்க இனிமே நீங்க எப்படி அதை பேசுவீங்க? உங்க கட்சியில இந்த மாதிரி நீங்க ஒரு நேருவை காமிச்சா 100 நேருவை இப்ப காமிச்சிருவாங்க. அதனால அந்த பிரச்சனை இருக்கு. கட்டமைப்பு இல்லாதனாலதான் 35%. இப்ப உங்களுக்கு வந்து அவன் என்னென்ன காரணத்தினால திமுகவை எதிர்த்தானோ, வெறுத்தானோ, ஓட்டு போடாம விட்டானோ, அதற்கான எல்லா காரணங்களும் அதற்கான நபர்களும் இப்ப உங்க பக்கத்துல நீங்களே இழுத்துட்டீங்க. அது 2-3 விஷயம் நான் சிவபிரியன் சார் சொன்னதுல நான் வந்து அக்ரி பண்றேன். என்னன்னா இப்ப வந்து விஜய் வந்து ஜீவா கேட்டதுக்கு பதில் சொல்லிருங்க. எனக்கு அதுக்கு தான் பதில் வேணும். ஜீவா என்ன கேட்டாரு? ஏன் சார் இவ்வளவு நேரம் அதான சார் நீங்க அதுக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லையா? சரி, ஜீவா சொன்னது இந்த முகங்கள் பாருங்க, இவங்க எல்லாம் தான் ஊழல் பண்ணாங்க, இவங்க எல்லாம் தான் லஞ்சம் வாங்குறாங்க, இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிதான் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டது. இப்ப அந்தந்த முகங்கள் எல்லாம் தான் கட்சிக்குள்ள தாவேகக்குள்ள இருக்கு. அப்ப மக்கள் முழிச்சுப்பாங்க, அவங்களுக்கு ஒரு அதிருப்தி வந்துரும் சொல்றாங்க. ஜீவாக்கு நான் என்ன சொல்றேன்னா, இந்த திமுக அதிமுக மேல மக்களுக்கு வெறுப்பு சலிப்பெல்லாம் 50 வருஷமா குமுலேட்டிவாய் தான் இந்த வாட்டி 26ல வந்துருக்குது, ஒடிச்சிருக்கு. இது 50 நாள்லயே வந்துரும் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க இல்ல சொல்றது கேளுங்க, வராது. ஏன்னா அவருடைய ஆட்சி என்பது ஃபர்ஸ்ட் 50 டேஸ்ல ப்ராமிசிங்கா இருக்கு. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அரெஸ்ட் தான், ரெய்டு தான். அதான் ப்ராமிசிங் இல்ல ஊழல் எல்லா இடத்துலயும் அடிக்கிறாங்க. ஸ்கூல்ல 1000 ஸ்கூலுக்கு சில மணி நேரங்கள்ல நோ அப்ஜெக்ஷன் போகுது. அதுக்காக தான் ஒருத்தர் 400 கோடி வாங்கிட்டு அரசகுமார் இப்ப வந்து ஜெயில இருக்காரு. சோ ஊழலற்ற நிர்வாகத்தை அவர் ஒரு 6 மாசத்துல செயல்படுத்திட்டு அவருடைய சில திட்டங்கள் 1-2 இப்ப பட்ஜெட் போட போறாங்க இந்த ஜூலை எண்டுல. பட்ஜெட்ல சில விஷயங்களை அவர் அமுல்படுத்தினார்னா நிச்சயமாக இதெல்லாம் நெகட்டிவ் பெர்செப்ஷன் வரும், வராதுன்னு நான் சொல்ல. ஆனா இதெல்லாம் ஓவர் கம் பண்ணிடுவார் அவரு. அவருடைய கவர்னன்ஸ் மூலமாக, அவருடைய அந்த ஆட்சியின் மூலமாக இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுவார். சொல்லுங்க. இல்ல அது நான் ஒத்துக்கிறேன். கவர்னன்ஸ் பிளஸ் அவருடைய இமேஜ். கவர்னன்ஸ் வந்து நீங்க வந்து நிறைய இடங்கள்ல ஒரு சிலர் இதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. பட் இருந்தாலும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய இடங்கள்ல இருந்து கிரவுண்ட்ல இருந்து லஞ்சம் குறைந்து கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகளை நிறைய பேர் பார்க்குறாங்க. ஒரு சில இடங்கள்ல கேட்க மாட்டேங்கிறாங்க, ஆனா இன்னமும் ஒரு சில இடங்கள்ல வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அது குறைஞ்சிருக்கு. ஒரு விசிபிள் சேஞ்ச் வந்து கிரவுண்ட்ல லோ லெவல் கரப்ஷன்ல தெரியும். திரு மதிவாணன் சொல்றது அதான் என்னன்னா, இப்ப இந்த மாதிரி ஆட்கள் வந்து தாவேகாவில இணைறது, இல்ல தாவேகா ஆட்களை இழுக்கிறது, அதுக்கான நெகட்டிவ் பெர்செப்ஷன் எல்லாம் கவர்னன்ஸ் மூலமா காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோம். கவர்னன்ஸ் மூலமா காம்ப்ரமைஸ் பண்ணலாம். இன்னொன்னு, முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய அந்த வசீகரம், அவருடைய அந்த பேச்சு, அவர் போய் நிற்கிறது, நான் அந்த கவர்னன்ஸ்ன்னு சொல்லி கேட்கும்போது இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் பிரச்சனை எங்கே வரும்னா, நாளடைவில் இந்த புதுசாக நீங்கள் பழைய அதிமுக திமுகவிலேருந்து கூட்டிகிட்டு வரீங்கல்ல, அவங்களால உங்களுக்கு சிக்கல்கள் தான் அதிகமாக வருமே தவிர அவங்களால உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷனில் வேணால் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நீங்கள் எங்கெங்க வீக்கனா இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஓரளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். கவர்னன்ஸ்ல சிக்கல் வருங்க. என்ன மாதிரி சிக்கல்னு கேக்குறேன். சிக்கல் வரும், நீங்க பாருங்க. அவங்களுக்கு தெரியும் மட்டும் இல்லைங்க, ஆர்கனைசேஷன்ல சிக்கல் வரும். புதியவர் பழையவர் ஒரிஜினல் இப்போ வந்து எதை எப்படி பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியும். எதை எப்படி எங்க ட்வீக் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கறது. இத்தனை வருஷமா விஜய்க்கு போஸ்டர் ஓட்டுனவனா புதுசா போஸ்ட் வாங்கினவனாங்கிற பிரச்சனை வருமா வராதா? இப்ப பர்வேஸ் வெர்சஸ் விஜயபாஸ்கர் வந்துருச்சுல புதுக்கோட்டையில விராலிமலையில. உங்களுக்கு விஜய்க்காக கரூர் கேஸ சந்திச்ச மதியழகன் அவங்க ஒய்ஃப் தெருவில் நின்ன மதியழகனை வந்து இப்ப எம்ஆர் விஜயபாஸ்கர் பின்னாடி போய் நிக்க வேண்டிய நிலை வந்துருச்சுல.
உங்களுக்கு இது எவ்வளவு பெரிய விஷயம். விஜய்க்காக விஜய் தோப்பாரா ஜெயிப்பாரான்னு சொல்றதுக்கு முன்னாடி நின்னவங்க இப்ப விஜய் தோக்கடிக்கணும்னு பேசினவங்களுக்காக போஸ்ட் போட்ட வேண்டிய நிலை வந்துச்சு. அது அதை மீறி இப்ப இவங்களாவது பர்வேஸ் அவர்களும் அவருக்கு ஏதோ ஒரு பதவி இருக்கு, அமைச்சரா இருக்கிறார். ஆனா அமைச்சரா இல்லாம சட்டமன்றத்துல சீட்டு கிடைக்காம ஒரு மேயர் பதவியாவது கிடைக்குமோ, இல்ல வந்து ஒரு நகராட்சி தலைவர் பதவி கிடைக்கும், இல்ல வாரிய தலைவர் பதவி கிடைக்கும்னு தாவேக்காவுல நான் 30 வருஷத்துக்கே போலங்க. அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க. 2.5 வருஷம் கூட இருந்தாங்கல்ல. கரூர் போன்ற விஷயங்கள்ல வந்து அவங்களுக்காக டிவியில பேசினவங்க எவ்வளவு பேர் இருந்தாங்க. ஒட்டுமொத்தமா தாவேக்காவே கிட்டத்தட்ட செயலிழந்து போயிருந்த போது அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்றவங்க எவ்வளவு அந்த கட்சிக்காக போராடினாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க பதவி கொடுப்பீங்களா, இல்ல புதுசா வந்தவங்க இவங்க எல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். எம்.ஆர். விஜயபாஸ்கர் போன்றவர்கள்லாம் விஜய் அவர்கள் ஒரு நடிகர் அப்படின்லாம் அவரை கிண்டல் பண்ணி பேசின வீடியோவெல்லாம் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. இறுதி சுற்று நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால தலைப்பை எப்படி சமப் பண்ணிருங்க. சுவாமிநாதன் ஃப்ரம் யூ. நிச்சயமா அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கொஞ்சம் பேரை விஜய் அவர்கள் ஈர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பழி சொல்லி திமுகவை தொடர்ந்து எதிர்மறை விமர்சனங்களும் ஒரு பக்கம் செய்து கொண்டே இருப்பார். இன்னொரு பக்கத்துல திமுகவில் இணையக்கூடிய அடுத்த கட்ட 2ஆம் கட்ட நிர்வாகிகளை போன்று இருப்பவர்களை ஈர்க்கவும் செய்வார். ஏன்னா ஒரு கட்சியை வந்து அவர் எதிர்ப்பது என்பது ஒரு நிலை, அங்கிருந்தே ஆட்களை எடுத்துக்கொள்வது என்பது ஒரு நிலை. அவ்வளவு பெரிய அதிமுகவிலிருந்தே கடந்த காலங்களில் மாறி இருக்காங்க. முந்தைய ஆட்சியிலேயே அதிமுகவிலிருந்து வந்தவர்களே 8 பேருக்கு மேல அமைச்சராக இருந்திருக்காங்க. அப்ப அதிமுக என்பது ஒரு பரம எதிரிகள் போன்று இருந்தவர்களிலிருந்து ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள். சோ அந்த வகையில விஜய் அவர்களுடைய காய் நகரத்தில் அதை நோக்கி இருக்கும். பட் அதான கிரவுண்ட்ல அவருடைய தரப்பு தொண்டர்கள் மத்தியில் அது ஒரு அதிருப்தியை தான் உருவாக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது அவர் உருவாக்கின கிளீன் இமேஜுங்கிறது வித்தவுட் ஜெகத் ரட்சகன், சிஆர் விஜயபாஸ்கர்கள் இவங்கெல்லாம் இல்லாமல் தான் அந்த கிளீன் இமேஜை அவர் உருவாக்குனார். எலெக்ஷனுக்கு முன்னாடி இவங்களை சேர்த்துருப்பாரா அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய கேள்வி. இவர்களை காட்டி காட்டி தான் ஓட்டு வாங்கினார். அது மட்டும் இல்லை, லஞ்சம் ஒழிஞ்சிருச்சுன்னா எங்க முழுக்க குதிரை பேரை நடக்குதுன்னு இன்னைக்கு ஆளுநர்கிட்ட 3 பேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. சிஎம்ஏ வைகோவை பார்த்து 2 எம்எல்ஏ ரிசைன் பண்ணுங்கன்னு சொன்னது இன்னைக்கு ஆளுநர் வந்து ஒரு கிளாரிட்டிக்காக பாக்குறவங்களுக்கு சந்தீப் ஆனந்த் ஜெகத் ரட்சனோட பையன் நம்ம அப்படியே அதை பதிவு பண்ணுவோம். மகனுக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னா மக்கள் நம்புவோமாக அவ்வளவுதான். வேற என்ன செய்யணும்? ஆட்கள் தானே ஜீவா, என்ன தாயும் பிள்ளையும் ஒண்ணுனாலும் அந்த மாதிரி வேறையா சரிங்க நம்புவோங்க. புதிய தலைமுறை நேயர்களும் இதை முழுசா நம்புவாங்கன்னு நம்ம நினைப்போம். இல்ல சொல்றேன், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, ஊழல் ஒழிஞ்சிருச்சு லஞ்சம் ஒழிஞ்சிருச்சா இது ஒரு சாதாரண விஷயங்கண்ணே. கார்பரேட் கான்செப்ட் பல்வேறு விஷயங்கள் இருக்கு ஊழலோட பின்னி பிணைந்தது. சர்வசாதாரணமா ஊழல் ஒழிஞ்சிருச்சுங்கிறாங்க. ஆனா குதிரை பேர் அரசியல் முழுக்க இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஓப்பன் இன்னைக்கு ஒரு கோவில்பட்டி தாவேக்கா சொல்லியிருக்காரு, கருணாநிதி எம்எல்ஏ கோவில்பட்டி எம்எல்ஏவையும் ராஜினாமா செய்ய வைப்போம்னு. அப்ப தாவேக்கா தொண்டர்கள் நிர்வாகி மத்தியில் இந்த ராஜினாமா செய்ய வைக்கிறதுங்கிறது அவங்களுடைய ஸ்டைல், சினிமா பேட்டர்ன் மாதிரி ராஜினாமா செய்ய வைப்போம் அப்படிங்கறது ஹீரோயிசமா நினைச்சாங்க ஒவ்வொருத்தரும். அது ஓபனா வாக்குமூலமா அவங்களே கொடுக்குறாங்க. நான் சொன்னது லோ லெவல் கரப்ஷன். இன்னொன்னு விஜய் அவர்களுக்கு வந்து திமுகவை வந்து பொலிட்டிக்கலா ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள கரப்ட் அப்படிங்கிற அவர் சொன்ன அந்த விஷயத்தை அவங்க தீய சக்தி அவங்க ஊழல் சக்திங்கிறத அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷனா திமுகவை வீக்கன் பண்ணணும்னு நினைப்பாருங்கிறது தான் என்னுடைய கருத்து. சரி, அதாவது இருமுனை தாக்குதல் பண்ணுவார் திமுக மேல. ஆனா முன்னுரிமை வந்து அந்த கட்சி ஒரு ஊழல் கட்சி, அதுல இருந்த எல்லா ஆளுபவர்கள் ஆண்டவர்கள்லாம் ஊழல் பண்ணி மக்கள் பணத்தை கொள்ளை அடிச்சிருக்காங்க, அவங்க மேல நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்றது தான் ரொம்ப ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவார் அவரு. ஆனா ஆர்கனைசேஷனலா அந்த கட்சியை வீக் பண்றதும் அவர் செய்வார். அதான் அவருடைய 2 முறை அட்டாக்கா இருக்கும்னு நினைக்கிறேன் திமுக மேல. ரைட், விருந்தினர்களுக்கு நன்றி. நிறைய விஷயங்கள் இன்றைக்கு பதிவு பண்ணிருப்பீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு